நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 947வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதாம்பாளை சொல்லும்போது சசாம ரமாவாணி சபிய தட்சிண சேவிதாம் அப்படி வருது. அதாவது ரமான்றது மகாலட்சுமி, வாணின்றது சரஸ்வதி, எல்லாம் தெரியும். இன்னைக்கு நவமி சரஸ்வதி பூஜையோட இன்னைக்கு பண்ணுறா, சில பேர் நாளைக்கு பண்ணுறா, இட் டிபெண்ட்ஸு. ஸோ இந்த படங்கள் லலிதா தர்பாரும் சரி, ராஜராஜேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி சரி, இதில் பல வருஷங்கள் நானே விக்கிரகத்தில் எங்காவது மண்டபத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷ காலம் நானே தப்பாக வச்சுருந்தேன். எப்படின்னா, முதல்ல எங்காத்தில் வந்து அம்பாளுடைய வலப்பக்கத்தில் லக்ஷ்மி இருக்கும், இடப்பக்கத்தில் சரஸ்வதி இருக்கும். அம்பாளுடைய வலதுகை பக்கத்தில் மகாலட்சுமியும் இடது பக்கத்தில் சரஸ்வதி இருக்கும். அதே மாதிரி வலப்பக்கத்தில் மாதங்கி இருக்கும் ஓரமாக, இடது பக்கத்தில் வாராகி இருக்கும். இப்போ இது பண்ணும்போது கிருஷ்ணகுமாரினுடைய நண்பர் இந்த ஸ்ரீவித்யாவில் கரகண்டமானான். 28 வயசாக இருது. 18 வயசுலேயே பூர்ணாபிஷேகம் ஆன பையன். மந்திரங்களை அத்துப்படி அப்படியே ஆந்திராக்கார பையன், ஸ்ரீவத்ச கோத்திரம், பேச்சுலர், ரொம்ப அபரிதமான நாலேஜ். நான் என்னடா இந்த மாதிரி போட்டிருக்கடா. ஆமாம் சார், நீங்கள் உங்கள் பாத்திரம் வச்சுக்கிட்டு தப்பு நடப்பா, நேரம் வந்தியே சொல்லக்கூடாதாப்போன்னு. இல்லை இல்லை, கரெக்டாக செய்யணும். அதை அந்த அம்பாளுடைய வலப்பக்கத்தில் இது சரஸ்வதி வந்துடணும், இடது பக்கத்தில் லக்ஷ்மி வரும் அப்படின்னா. எப்படி வாடித்த பிரமாணம் கேட்கும்போது, இப்போ பாருங்க, வாடித்த பிரமாணம் கேட்கும்போது என்ன சொல்கிறான், இப்போ நம்ம வாராகி என்ன சொல்கிறோம், ஓம் ஐம் க்ளோம் அப்படி சொல்லி தான் மந்திரம். ஓம் ஐம் க்ளோம் பஞ்சமி நமக, ஓம் ஐம் க்ளோம் வாராகி நமக, ஓம் ஐம் க்ளோம் இது தண்டநாதாய நமக, ஓம் ஐம் க்ளோம் அரிக்கினி நமக, ஓம் ஐம் க்ளோம் அக்ஞா சக்கரேஸ்வரி நமக, இது மாதிரிலாம் சொல்கிறோம். ஷியாமலாவுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நம்ம, ஓம் ஐம் க்ளீம் சோம் சொல்லி கதம்ப வனவாசினி நமக அப்படிலாம் சொல்கிறோம். சசி வேஷானி நம்ம பிரியா பிரியா நீப பிரியா நமக்கு அதெல்லாம் வரும். அது ஓம் ஐம் க்ளீம் சோம் வந்துடும். இப்போ லலிதை சொல்லும்போது என்ன வரும், 4 போட்டிருப்பான். 4ன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம், இந்த 4 பீஜாட்சரங்களை போட்டு சொல்லணும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ககார் ரூபாயி நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கல்யாணி நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கலாவதி நமக, இது மாதிரிலாம் வருது. லலிதனுடைய பீஜாட்சரம் எப்படி வருது, இந்த ஐம்ன்ற பீஜம் வந்து மாதங்கிக்கு அதான், சரஸ்வதிக்கு அதான் முதல் பீஜம் கொடுத்துருது. அடுத்து வந்து ஹ்ரீம், ஹிர்லேகான்னு புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, லலிதா எல்லாத்தையும் அந்த ஹ்ரீம் ஹிர்லேகான்னு பேர், HREM, அது சென்டராக வருது. ரெண்டாச்சா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஸ்ரீம் பீஜாட்சரம் யாருக்கு, மகாலட்சுமி பீஜம். அது 3வதாக வருது. அந்த ஆர்டரில் தான் விக்கிரகத்தை வைக்கணும்னு ஏற்புடையதையாக இருந்தது. சரி, உடனடியாக சொன்னது கேட்டதுன்னா நெக்ஸ்ட் டேவே அபிஷேகம் பண்ணி மாற்றி வச்சேன். ஒரு திருப்தி ஏற்பட்டது. தென் வந்து ஐ காட் மை ஓன் டவுட்டு டு சி தி பிக்சர்ஸ். நிறைய கேலண்டரில் வருது, எல்லாம் வருது இல்லையா. சில ஆர்டிஸ்ட் கரெக்டாக போடுறா, சில ஆர்டிஸ்ட் வந்து அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தா அப்படி போடுறா அதை. ஆனால் அது வந்து இந்த இது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நம்ம சொல்லி பண்ணும்போது அந்த படம் ஏற்புடையதாக வராது. எந்த படம் கரெக்டாக இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் கரெக்டான படம். அம்பாளுடைய வலப்பக்க சரஸ்வதியும் இடது பக்க மகாலட்சுமியும் இருக்கா. தஞ்சாவூர் ஆட்டுது. இங்கே பாருங்க, இது தப்பாக இருக்குது. வலப்பக்கம் மகாலட்சுமி, இடது பக்கம் சரஸ்வதி வருது. திஸ் இஸ் ராங். ராங் இன் த சென்ஸ், திஸ் இஸ் நாட் an order. அந்த ஆர்டிஸ்டோடைய அவர் குரு எப்படி சொல்லி கொடுத்தாரு போட்டிருக்காது. பட் இந்த ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சொல்லும்போது பீஜாட்சரங்கள் மாறுபடுறது இல்லை.
அடுத்து இன்னொன்று சரியான படங்கள், இதுவும் தப்பு. வலப்பக்கம் லக்ஷ்மி, இடது பக்கம் சரஸ்வதின்னு காமிச்சிருக்கா. ஸோ திஸ் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டுடே. அதாவது நீங்கள் படங்கள் தஞ்சாவூர் ஆட்டில் வாங்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் செலக்டிங். அம்பாளுடைய வலதுகை பக்கத்தில் யார் இருக்கணும்? சரஸ்வதி இருக்கணும், மாதங்கி இருக்கணும். எல்லாம் அதெல்லாம் ஒரு 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 குரூப். அது அவளும் வீடை வச்சுட்ருப்போம், இவளும் வீடையும் வச்சுட்ருப்போம். இந்த பக்கத்தில் யார் இருக்கணும்? மகாலட்சுமி இருக்கணும், வாராகி இருக்கணும். ஸோ அவள்லாம் ஒரு செட்டு. ஸோ அந்த பீஜங்கள் அவளோட லேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல பவர் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த கரெக்ஷன் நான் பண்ணி நான் பாத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ என் பூஜா மண்டபத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ முன்னாடி இது எதுக்கு சொல்ல வர, ஒவ்வொன்றும் இந்த ரொம்ப யூ ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல் வயல் இந்த பிளேசிங் த விக்கிரகாஸ், இந்த டூயிங் த பூஜாஸ் எல்லாமே அது எல்லாமே ரிலேட்டிவ் கான்செப்ட்ஸு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பாருங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம்ன்ற பீஜம் சரஸ்வதிக்கு, மாதங்கிக்கு அதான் மெயினாக வரும். அடுத்து ஹ்ரீம் ஹிர்லேக்கா, புவனேஸ்வரி, லலிதா, எல்லாம் ராஜராஜேஸ்வரி, எல்லாம் அந்த ஹ்ரீம்டைய பீஜம். அடுத்து மூணாவது ஸ்ரீம், அது லக்ஷ்மி பீஜம். ஸோ அந்த ஆர்டரில் வரும்போது முதல்ல சரஸ்வதி ஆர் ப்ளஸ் மாதங்கி, ரெண்டாவது லலிதா ஆர் புவனேஸ்வரி, மூணாவது வருது ஆர் ஒரு மகாலட்சுமி இல்லைன்னா வாராகி. அந்த 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 ஆர்டரில் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த விக்கிரகங்களை பிளேஸ்மெண்ட் ஆஃப் விக்கிரகம் ஆல்சோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அப்போ தான் அபரிதமான பலன்களுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை டு மை வியூவர்ஸ், மை சிஷ்யாஸ் அண்ட் எவரிபடி. ஸோ இந்த மாதிரி படங்கள் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. ஸோ அப்போ தான் அதனுடைய என்ன சொல்கிறது பவர் சித்திரமாக இருந்தால் கூட சரி, அதுக்குன்னு ஒரு பவர் உண்டு. ஸோ கரெக்டாக அந்த பீஜாட்சர் மாதிரி அதோட ஒத்து போகணும் எல்லாமே. அப்போ தான் தனியாக பவர் உண்டு சொல்லியிருக்கு. இது இந்த ஸ்ரீவித்யா கிரமமே அப்படி தான் சொல்கிறது. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆற்றுலேயே பொம்மைகள் ஏதாவது வைக்கிறன்னா கூட முதல்ல சரஸ்வதி, அப்புறம் ராஜராஜேஸ்வரி, மூன்றாவது மகாலட்சுமி ஆகும். ரிவர்ஸ் வச்சுருவாங்க. பொம்மைகளில் கூட சரி நம்ம தான் பண்ணணும். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.